ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் கூட நாம் தெரிந்து கொள்ளப்படுகிற வேத வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று பார்க்கிறோம். உண்மைக்கும் பரிபூர்ணத்துக்கும் தொடர் உண்டு. உண்மைக்கும் பரிபூர்ணத்துக்கும் தொடர் உண்டு. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் இருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, இந்த உண்மையுள்ள மனுஷனுக்கு மனுஷன் எப்படி உண்மையாய் இருக்க முடியும்? அநேக சத்தியத்தை அறியாதவர்களும் உண்மையாய் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களும் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். அந்த ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் கர்த்தருக்குள் உண்மையாக இருக்கிறவன், வார்த்தையில உண்மையாக இருக்கிறவன் பரிபூர்ண நிறைவான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை, ஒரு பரிபூர்ணம் வாழ்க்கை. அப்ப அருமையானவர்களே, நம்முடைய பரிபூர்ண வாழ்க்கை எப்போ வரும்னு சொன்னா, ஒருவன் கிறிஸ்துக்குள் வார்த்தைக்குள் நிலைத்திருக்கிறவனுக்கு பரிபூர்ணம் வரும். ஆண்டவருடைய உபதேசத்தை, அந்த வார்த்தையை கேட்டு அந்த பிரமாணத்தின்படி வாழ்கிறவன் உண்மையுள்ள மனுஷனாக இருப்பானால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்ப உண்மை ஒரு மனிதனுக்கு அவசியம். எதுல பேசினாலும் உண்மையை பேசணும். நடக்கிற காரியத்தை பேசணும், செய்ய போற காரியத்தை பேசணும். நம்ம பேசுறதுல உண்மையா இருக்குன்னு சொல்லி நம்ம மனச்சாட்சியிட கேட்கணும். அநேக மனுஷன் பேசுவான், எல்லாத்தையும் பேசுவான், உண்மையை பேசுறது போல பொய்யை பேசுவான். பேசுறது போல உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கும், பேசுறதுல ஜீவன் இருக்கிற மாதிரி இருக்கும், பேசுறதுல பெரிய உற்சாகம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆவிக்குரியவர்கள் மாதிரி நடிப்பார்கள், ஆவிக்குரிய மனிதரை போல ஜீவிப்பார்கள். ஆனா அங்க மனது உள்ள உண்மை இல்லை, உண்மை இல்லை. அருமையானவர்களே, எப்ப அவர்களை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லலாம், அவங்க வாழ்க்கையில உண்மை இல்லாதவர்கள், அவர்கள் எல்லா விதத்திலையும் பிரச்சனையிலும் சஞ்சலத்திலையும் வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள். அவர்கள் உண்மை உள்ளவர்களை போல் நடிக்கிறவர்கள், அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே, அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு குஷ்டம் இருக்கும். இருதயத்துக்குள்ளே அந்த பொய்யான வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு அங்க ஒரு குஷ்டம் இருக்கும். வெளியே வேஷம் என்ன செய்வாங்க, வெளியே பயங்கரம் நல்லா பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, ஆனா உண்மை இருக்காது. உண்மை இல்லைன்னு சொன்னா பிசாசு உங்களை ஆட்கொள்வான். உண்மை இல்லைன்னா பிரச்சனை உங்களை ஆட்கொள்ளும். உண்மை இல்லை என்றால் வியாதி உங்களை ஆட்கொள்ளும். உண்மை இல்லைன்னா பிள்ளைகள் கீழ்ப்படியாது. உண்மை இல்லைன்னா குடும்ப சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. குடும்பத்தில் நீ சொல்ற வார்த்தையை யாரும் கேட்க மாட்டாங்க உண்மை இல்லைன்னா. ஆனா வெளியே பூரா நீ உபதேசம் பண்ணிட்டு வருவேன், உள்ள வெளியே பூரா நீ பிரசங்கம் பண்ணிட்டு வரலாம், வெளியே பூரா சத்தியத்தை பத்தி அதிகமா பேசலாம், ஊழியம் செய்துட்டு வரலாம், சுவிசேஷம் அறிவிச்சுட்டு வந்திருக்கலாம். உண்மை இல்லாம எத்தனை சுவிசேஷம் அறிவிச்சாலும் ஜீவன் உள்ளதா இருக்காது. உண்மை இல்லாம எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் அது ஜீவனோடு இருக்காது. ஆம் அருமையானவர்களே, உண்மை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்வனால் வெளியே வேஷம் உள்ள மனிதராக இருப்பாங்க. கல்லறைக்கு வெள்ளை அடித்ததை போல இருக்கும் உங்க வாழ்க்கை. ஆம் அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையிலே நீ பிரகாசம் உள்ள வாழ்க்கை வாழணும்னா, நீ உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், உண்மையா இருக்க வேண்டும், உண்மையை பேச வேண்டும், உள்ளதை உள்ளது என்றும் இல்லது இல்லை என்று பேச வேண்டும். இதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று நாம் பேசும்போது கவனிக்க வேண்டும். அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் பேசுவாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா வாயில பேசுறதெல்லாம் பயங்கரமா பேசுவாங்க, உண்மையை பேசுறதை போல பொய்யா பேசுவாங்க, பொய்யா பேசுவாங்க. அந்த பொய் அவங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை இழக்க செய்யும். அந்த பொய் அவங்க குடும்பத்தினுடைய வளர்ச்சியை கெடுக்க செய்யும், வளர விடாதபடிக்கு அவங்க தடை செய்யும். ஆம் அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில உண்மையுள்ள வாழ்க்கை நீங்க வாழ்வீர்களானால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை.
தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபசெல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.